மின்சாரமில்லாத ஒரு கிராமம். தஞ்சை மாவட்டத்தின் எல்லையில் மலைகளும் வயல்களும் சூழ்ந்த வெள்ளிமலைப்பட்டி. மாலை 6 மணிக்குப் பிறகு அந்த ஊர் மெதுவாக இருளில் மூழ்கும். வீட்டின் முன்பாக கெரோசின் விளக்குகள், சிலர் மெழுகுவர்த்தி. சில வீடுகளில் ஒளியே இல்லை. ஆனால் அந்த இருளுக்குள் ஒரு அமைதி இருந்தது. மண்டபத்தில் பெரியவர்கள் கதைகள் சொல்வார்கள். பாட்டிகள் பழைய பாடல்களை பாடுவார்கள். குழந்தைகள் ஒரு சிறிய விளக்கை சுற்றி அமர்ந்து படிப்பார்கள். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இளைஞர்களின் மனதில் எப்போதும் ஒலித்தது. ஏன் நம்ம ஊருக்கு மட்டும் மின்சாரம் வரல? அந்த கேள்விக்கு பதில் தேடியவன் 10ஆம் வகுப்பு மாணவன் கார்த்திக். கெரோசின் விளக்கின் மந்தமான ஒளியில் அவன் கனவுகளை எழுதினான். புகை கண்களை எரித்தாலும் அவன் மனசு எரியவில்லை. நம்ம ஊருக்கு மின்சாரம் கொண்டு வரணும். அது அவன் ஆசை இல்லை, அது அவன் தீர்மானம். ஒரு மழை இரவு. கருப்பு இருள் கிராமத்தை விழுங்கியது. ஒரு தாத்தாவின் உயிர் ஆபத்தில் இருந்தது. மொபைல் டார்ச் ஒளியில் இளைஞர்கள் சேர்ந்து ஓடியார்கள். அந்த இரவு அவர்கள் உணர்ந்தார்கள், மின்சாரம் என்பது சுகவசதி அல்ல, அது உயிர் பாதுகாப்பு. அடுத்த நாள் கிராமக் கூட்டத்தில் ஒரு சிறுவன் எழுந்து நின்றான். நாமே ஏதாவது செய்யணும். சிலர் சிரித்தார்கள், சிலர் நம்பினார்கள். சூரியன் அவர்களுக்கு தினமும் ஒளி கொடுத்தான். அந்த ஒளியை மின்சாரமாக மாற்ற முடியும் என்று கார்த்திக் கண்டுபிடித்தான். முதல் சோலார் பல்ப் எரிந்த அந்த நிமிடம் அது ஒரு வீட்டு வெற்றி அல்ல, அது ஒரு கிராமத்தின் நம்பிக்கை. எதிர்ப்புகள் வந்தது, கிண்டல்கள் வந்தது. ஆனால் கார்த்திக் நின்றதில்லை. அரசு அலுவலகம், விண்ணப்பம், செய்தி, வைரல். ஒரு நாள் பெரிய லாரிகள் வந்தது. மின்கம்பங்கள், டிரான்ஸ்ஃபார்மர். முதல் மின் விளக்கு எரிந்த அந்த நொடியில் கிராமம் முழுக்க கைத்தட்டல். அது ஒளி மட்டுமல்ல, அது ஒரு கனவின் பிறப்பு. ஆண்டுகள் கழித்து கார்த்திக் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனான். அவன் மீண்டும் கிராமத்துக்கு வந்தான். ஒரு சிறுவன் அவனை பார்த்து சொன்னான், அண்ணா, மின்சாரம் வராத நாட்கள் நல்லா இருந்துச்சு. அப்போ நாம எல்லாரும் ஒன்றாக இருந்தோம். கார்த்திக் சிரித்தான். அவன் புரிந்து கொண்டான், மின்சாரம் இருளை நீக்கும், ஆனால் ஒற்றுமைதான் வாழ்க்கையை ஒளிர வைக்கும். இது ஒரு இருளின் கதை அல்ல, இது நம்பிக்கையின் கதை. ஒரு சிறுவனின் கனவு முழு கிராமத்தையும் ஒளிர வைத்த கதை. மின்சாரம் இல்லாத ஊர்.